பங்களாதான் பங்களாதான். பொறா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற. கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க. சாரி. இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திர டிப்பன்னு சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துலதான். யார் ஆத்துல? ஓடுற ஆத்துலதான். அது தெரியுது. ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவைச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல, அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பாத்து. படாது. ஆமா, இவள் நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வி கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளம் அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்ல இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேற. ஏன் விதி, அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவன் லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா இருக்கு. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா, மிஸ் பண்ணிட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப்லை. ஆத்தாலே தெரியும். என்ன பண்ண அவனே கேளுங்க. என்னடா பண்ண? தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேத்து ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. நேக்கு என்ன பண்றதுனே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க, நெத்தியில 10 போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி. எப்படி கணக்கில் வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. நான் போட்ட 10ல ஜுரம் போயிடுச்சா இல்லையா? ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? அங்கே பார். அவெல்லாம் போட்டு தெருவில் தெம்பா தெரியும் போது ஆப்டால் ஒரு 10 போட்டு உன்னால போக முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறல. தூமெச்சா பேசுறேன். இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? இவங்கிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. தீர்த்துட்டு தான் பேசுறோம். போடுங்க.